V4U மீடியா நேயர்களுக்கு வணக்கம். ஜீவா, பிரியா பவானி சங்கர், விவேக் பிரசன்னா இவங்களும் நடித்த பிளாக் அப்படிங்கிற ஒரு படத்தோட ட்ரெய்லரு இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் இன்ஸ்டாகிராம், இணையதளங்கள், ஃபேஸ்புக்கு எல்லாம் ரொம்ப ட்ரெண்டிங்கில் ரொம்ப ஸ்பீடாக போயிட்டுருக்கு. பொதுவாக ஒரு ட்ரெய்லர் அப்படின்னாவே படத்தில் இருக்க முக்கியமான காட்சிகளை எடுத்து போட்டு ரசிகருக்கு ஒரு டெம்போ ஏற்றுவாங்க, ஒரு பரபரப்பை ஏற்படுத்துவாங்க. அதில் இந்த படத்தில் செஞ்சுருக்காங்க. ஆனால் இது மற்ற படங்களை தாண்டி இதில் வேறு ஏதோ ஒரு புதுசாக ஏதோ சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரிய வருது. ஒரு ப்ரீமியம் விலாஸ் அப்படிங்கிற ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு, 1000க்கும் மேற்பட்ட வீடுகள். அதில் இவங்க புதுசாக முதல்ல குடி புகுறாங்க. ஆனால் அந்த வீட்டில் இவங்க தான் முதல் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்டில் நைட்டில் லைட் எரியுது. யாராக இருக்கும் அப்படின்னு மேஸ்திரிக்கு ஃபோன் பண்ணி கேட்கும்போது மேஸ்திரி அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை, நீங்கள் தான் முதல்ல போகிறீங்க, அங்கே யாருக்குமே கொடுக்கல அப்படிங்கும்போது அங்கே பதட்டம் ஆரம்பிக்குது. இசையும் சரி, கேமராவும் சரி, அந்த நடிகர்களுக்கு ஈக்குவலாக படத்தை மிரட்டுறதுக்கு பெரிய பலமாக இருக்குது. இந்த ட்ரெய்லர் என்ன சொல்ல வருது, படத்தை பார்க்குறது ரொம்ப ஆர்வத்தை தூண்டுது. அதை தாண்டி பிரியா பவானி சங்கருக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற குழப்பம் வருது. ஏன்னா ஜீவாவை அரெஸ்ட் பண்ணி போலீஸ் விசாரிக்கிறாங்க. ஒரு கல்யாணம் ஆன பெண்ணுக்கு 7 வருஷத்து வரைக்கும் எது நடந்தாலும் அதுக்கு கணவன் தான் முழு பொறுப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லும்போது, அப்போ நம்ம பார்க்குறவங்களுக்கு அப்போ பிரியா பவானி சங்கர் என்ன ஆனாங்க, அவங்களுக்கு என்ன ஆனாச்சு, குடிப்பு வந்தாங்களா, அந்த வீட்டில் என்ன பிரச்சனை, பேய் இருக்கா, இல்லை வேற யாராவது இந்த சொத்தை அபகரிக்கிறக்காண்டி, இல்லை அங்கே யாரை குடியிருக்கக்கூடாதுன்னு சூழ்ச்சி பண்ணுறாங்களா அப்படின்னு நமக்குள்ள ஒரு நிறைய கேள்வி கேட்டு படம் பார்க்குற ஆர்வத்தை தூண்டுது. அதை தாண்டி இந்த படத்தோட இசையை ஷியாம் சிஎஸ் அந்த அளவுக்கு மிரட்டிருக்காரு. கேமராமேனும் அவ்வளோ இந்த இசையமைப்பில் ஈக்குவலாக ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்காரு. பார்வையாளர்கள் ரொம்ப கவனத்தை ஈர்க்கிற மாதிரி விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. படத்தை எதிர்பார்ப்பு கூட்டிக்கிட்டே இருக்குது, எப்படா படம் வரும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்குது. பொதுவாக படம் பார்க்கணும் ஒரு ஆர்வம் வர்றதுக்கு மெயின் காரணமே பார்த்திங்கன்னா, ட்ரெண்டிங்கில் எது அதிக பார்வையாளர்களை சென்றடையுது அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல, இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் நல்லா போயிட்டுருக்கு அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. அதை பார்க்கும்போது அப்போ படத்தில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, என்ன இருக்குது சொல்லியிருக்காங்க அப்படின்னு நமக்கு பார்க்குறதுக்கு ஒரு ரொம்ப வேகம் அதிகரிச்சிட்ருக்கு. இந்த படத்தை எஸ்ஆர் பிரகாஷ் பாபு, எஸ்ஆர் பிரபு, கோபிநாத், தங்க பிரபாகரன் இவங்கெல்லாம் இணைஞ்சு இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. கேஜி பாலசுப்ரமணியம் இயக்கியிருக்காரு. ஷியாம் சிஎஸ் இசையமைச்சிருக்காரு. கோகுல் பினாய் கேமராமேனாக ஒர்க் பண்ணியிருக்காரு. இவங்களோட கூட்டு முயற்சியில் மிகப்பெரிய வெற்றி படத்தை நமக்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்னு நம்புகிறேன். ரசிகர்களோட நானும் பார்க்க ஆவலாக காத்துட்ருக்கேன். வணக்கம்.